Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 26. ஓபன் பண்ணா போன பாட்டுல எல்ல ஒரு வழியா போட்டு தள்ளிட்டாங்க. அந்த டைம் நம்ம பயலுக்கு என்ன ஒரு சந்தோஷம். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லு கிராவை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்னலாம் வேலை பார்த்தான்னு A to Z ஒன்னு விடாம சொல்லுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் பிராட்காஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம லைட் இருக்க ஒரே ஒரு ஏரியால மட்டும் பிராட்காஸ்ட் பண்ணிருப்பான். அது தெரியாம நம்ம பையன் எல்லுன்னு நினைச்சு வேற ஒருத்தனை போட்டு தள்ளி அங்க இருந்து தான் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு. கடைசியில அப்படி இப்படின்னு நம்ம பையல புடிச்சுமே எதுவும் பண்ண முடியாம போயிருச்சு. எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி பயங்கரமா டிராமா எல்லாம் பண்ணி நம்ம பையன் பிரில்லியன்ட்னு காமிச்சிட்டான். சோ இப்போ டெத் நோட் அவன் நினைச்ச மாதிரி அவன் கைக்கும் வந்துருச்சு. அப்ப எல்லு பாத்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே சிஸ்டத்துல வச்சிருப்பான்ல, அந்த விஷயத்தை பத்தி அவன் ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்திருப்பான். நான் கிராவை இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாமே இதுல இருக்குது, நீங்க இந்த மெசேஜை ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் உயிரோட இல்ல, இதை நான் ஒரு அச்சீவ்மெண்டா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவ்வளவுதான், அந்த மெசேஜ் ஒரு டைம் வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம பையன் தான் படிச்சுட்டு இருப்பான்னு வைங்களேன். இப்ப என்னன்னா மத்தவங்களுக்குமே பீதி, ஏன்னா வட்டாரி எல்லு ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டாங்க. இனி இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணது இவங்க தானே, இவங்களுமே செத்துருவாங்களோன்னு. வட்டாரி செத்ததுக்கு அப்புறம் தான் வட்டாரியோட ஐடென்டிட்டியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பட் எல்ல பத்தி எதுவுமே தெரியலன்னு வைங்க. வட்டாரி பாத்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு பயங்கரமான இன்வென்டர். உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட ஆர்ஃபனேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பேர்ல ஏகப்பட்ட பேட்டன்ட்டும் இருக்குது. சொல்ல போனா அவர் ஒரு ஹீரோ. இப்ப என்ன ஒரு கவலைனா வட்டாரியும் எல்லும் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களே போயிட்டாங்க. எப்படி இனிமேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றது கொஞ்சம் டஃப் தான்ட்டு நம்ம லைட் கிட்ட அங்க எப்படி போயிட்டு இருக்குதுன்னு விசாரிப்பாங்க. அவன் அன்னைக்கு நைட்டோட நைட்டா எல்லா சிஸ்டத்தையும் மொத்தமா ரிமூவ் பண்ண போறேன்பா. என்னடான்னு கேட்டா பையன் வந்து எல்லு செத்ததா காட்ட போறது இல்ல, அவன் எப்பவுமே ஒரு வாய்ஸ்ல எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருப்பான்ல, அதே மாதிரி வாய்ஸை இப்ப இவனும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அதை வச்சே போலீஸ் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுக்குன்னா கிராவோட கேஸ சால்வ் பண்றதுக்காக. இப்ப அவனுக்கு என்ன தெரியணும்னா யாரு எல்லுக்கு பதிலா இங்க வேலை பார்க்க போறா, எங்க இருந்து வேலை பார்க்க போறா, அந்த கில்லர் நோட் புக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை ரைஸ் பண்ணுவான். உடனே அவனுங்க யோசிக்காம சொல்லிடுவாங்க, எல்லா அளவுக்கு பிரில்லியண்டா அந்த ரோலை ஒருத்தன் எடுத்து பண்ணணும்னா அது கண்டிப்பா உன்னால மட்டும்தான் முடியும், நீதான்ப்பா அடுத்த எல்லும்பாங்க. இப்ப என்னன்னா எல்ல வந்து கிரா சேலஞ்ச் பண்ணி கொன்னுட்டான். எனக்கு அது கம்ஃபர்டபிளா இல்ல, இந்த வேலையை பண்ணா உலகத்தை ஏமாத்தி இவன் தான் எல்லுன்னு நடிக்கிற மாதிரி இருக்கும்ல. இத சொன்னா உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரியுதுப்பா, பட் உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஏன் எல்லே இதை சொல்லியிருக்கான்ல, எல்லோட சக்சஸர்னா அது நீதான், உங்ககிட்ட தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு எல்லாம் லைட்டையே அடுத்த எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப நம்ம பயலுக்கே எல் இல்லாம போர் அடிக்குது. சரி ஓகே நான் பண்ணி தொலைறேன்பா, ஆனா நான் எல்லு பண்ண மாதிரி பண்ண மாட்டேன்பா. அதான் அவன் கிராவை டைரக்டா சேலஞ்ச் பண்ணி கடைசியில வந்து ஆப்புல மாட்டிட்டான்ல, க்ளூஸை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் மறைமுகமா தான் இருந்து வேலை பார்ப்பேங்கிற மாதிரி சொல்லுவான். அவங்களுமே ஆமா அதுதான் நல்லது, எல்லு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்னு வேற சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா பையன் அந்த கம்ப்யூட்டரை வச்சே எல்லா வேலையும் பண்ணிடுவான். அதனால அதுக்கு இங்க தான் வரணும்னு அவசியம் இல்ல, அவனோட ரூம்ல உட்கார்ந்துகிட்டே எல்லா மாதிரி எல்லா வேலையும் பண்ணிடலாம்னு வைங்க. அதே நேரம் வட்டாரி மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஆனா வீட்டுல இருந்தா ஒரு சின்ன பஞ்சாயத்து, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஆவுனா வந்துருவாங்க, கண்டிப்பா வேலை பார்க்க விட மாட்டாங்க. அதனால நான் ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தனியா உட்காந்துக்கலான்னு பாக்குறேங்கிற மாதிரி சொல்லுவான். அவங்க அப்பா தாராளமா பண்ணு, அது உன்னோட இஷ்டம் நிறுவாரு. மட்சுடா பார்த்துட்டு அப்ப நீங்க எந்த பிளேஸ் ரெண்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் இனிமேட்டு நமக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறுவான். சரி நீ அடுத்து அந்த கில்லர் நோட் புக்கை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் பாங்க. லைட் இருந்துட்டு அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை, நம்ம எல்லாம் யாரு மேல நம்பிக்கை இருக்கோ டெஃபினட்டா அவங்க அந்த புக்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட கொடுத்து அந்த புக்கை எங்கேயாச்சும் பத்திரமா மறைச்சு வைக்க சொல்லிடுவோம், அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் அந்த புக்கை மறைச்சு வைக்க சொல்றான்னா இனிமேட்டு அந்த புக்கால யூஸ் இல்ல, ஒன்னா அந்த புக்கை வேற யாராச்சும் ஒரு சினிகாமிட்ட கொடுத்து அந்த சினிகாமியை அந்த புக்கோட ஓனரா மாத்திட்டா அதுக்கப்புறம் அந்த சினிகாமியை வச்சே வேலையை பார்க்கலாம். பட் இப்போ அந்த புக்குக்கு ஓனரே இல்லையே, சோ அந்த புக்கு இருந்தும் வேஸ்ட் தான். அதான் அவனே கொடுத்து மறைச்சு வைக்க சொல்றான். மட்சோடா நான் பண்றேன்பா, ஆனா மத்தவங்க எல்லாம் சீஃபா சொல்லுவாங்க. அவரு நானா சரி ஓகே மறைச்சு வச்சிடறேன் பாரு. இப்ப அவங்களுக்கு வெறி என்னன்னா கிரா இன்னுமே உயிரோட தான் சுத்திட்டு இருக்கான், முதல்ல அவனை புடிச்சாகணும். இப்பதான் எல்லு செத்து இருக்கான், இன்னும் வெளியில ஒரு கிரா சுத்திட்டு இருக்கான். ஆனா லைட் இப்ப எல்லோட பொசிஷனுக்கு வந்துட்டான்னு செலிப்ரேட் பண்ணலான்னு வேற அந்த மட்சோடா சொல்லுவான். நம்ம லைட் பாத்தீங்கன்னா என்னதான் எல்ல போட்டு தள்ளிட்டாலும் இன்னுமே அவனோட ஃபீலிங்ஸ் அவனுக்குள்ள இருக்குது, அவன் பக்கத்துல இருக்க மாதிரியே அவன் ஃபீல் பண்றான். ஆமா அவனை வச்சு விறுவிறுப்பா வேலையை பார்த்துட்டு இருந்தான், இப்ப போட்டு தள்ளிட்டான்ல. கட் பண்ணா டேட்டிங் காண்டி ரெண்டு பேரும் வெளியில வந்திருக்காங்க. அவன் ஜாலியா இருக்கா எப்பவும் போல, நம்ம பையன் தான் உருன்னு இருக்கான். கொஞ்சம் சிரிச்சா என்னடா பல்லெல்லாம் விழுந்துருமா, சிரிச்சு தொலைறாம்பா. அவன் பாத்தீங்கன்னா கேஷுவலா இனிமேட்டு நம்ம ஒன்னா இருக்கலாம், நான் அபார்ட்மெண்ட் ஒன்னு ரெண்டுக்கு எடுத்திருக்கேன்பா. அவ்வளவுதான், அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, காட்டு கத்துவா நாங்க ஒன்னா இருக்க போறோம்னு. அவளும் ஆமா இனிமேட்டு நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் நீ அழகா ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்ட, இனி நமக்கு பிரச்சனையே இல்லங்கிற மாதிரி பேசுவா. அந்த டைம் ரியூக்கும் அவ கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். இந்த மீட்டிங்கே அந்த புக்கை வாங்குறதுக்கு தான். வாங்கிட்டு வந்தவன் அப்படியே மாடியில நின்று யோசிச்சுட்டு இருப்பானா. ரியூக்கு பார்த்துட்டு என்னப்பா இவ்வளவு நாளா விறுவிறுப்பா போச்சு, இப்போ உனக்கு தடையா இருந்த எல்லையும் போட்டு தள்ளிட்ட, இனிமேட்டு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா
த்ரில்லிங்கா இருக்காதான்னு கேட்கும். அப்படி இல்ல ரியூக்கு, இனிமேட்டு தான் ஆட்டமே ஆரம்பிக்குது, நான் புது உலகத்தை உருவாக்க போறேன்னு சொல்லுவான். ரியூக்கு அப்படியே ஆடி போயிரும், அசந்து போயிரும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபிங்கர்ஸ் லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பேனாவை எடுத்து தீட்டுன்னு தீட்டி தள்ளுவான். ஐ மீன் டெத் நோட்ல கிரிமினல்ஸோட பேர் எல்லாத்தையும் எழுதி தள்ளுவாங்க. ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் அடுத்தடுத்து செத்துக்கிட்டே இருப்பாங்க. நியூஸ்ல வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இத்தனை பேர் செத்துட்டாங்க அத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே ஐபரு வெடி, அவங்களையுமே போட்டு தள்ளிடுவான். வெடி ஆக்சிடென்ட்ல சாவா, ஐபரு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே செத்துருவான். பாவம், அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை கூட அவன் நோட் பண்ணல. அதோட விடல, அடுத்து இந்த யோட்சுபா குரூப் இருக்கானுங்களே, அவனுங்களையுமே மொத்தமா போட்டு தள்ளிட்டான். அதான் மிச்சம் இருந்த அந்த 6 பேர். சோ இப்ப லைட் பாத்தீங்கன்னா கிராவோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இனிமேட்டு அவனை தடுக்கவே முடியாது. அப்படியே கட் பண்ணா சில பல வருஷங்கள் போகுது. ஏப்ரல் 12 லைட்டுக்கு பாத்தீங்கன்னா 23 வயசு ஆகுது. ஜப்பான் போலீஸ்ல ஜாயின் பண்றான். இவன் அதுக்கப்புறம் பண்ற வேலையால ஏகப்பட்ட பேர் சாகுறாங்க. அதாவது கிராவோட பனிஷ்மெண்ட் ஸ்பீடு பாத்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. வேர்ல்டு ஃபுல்லா கிராவுக்கு பயங்கரமான சப்போர்ட். கிரானா தான் சட்டம், அவன் தான் நீதி நேர்மைன்னு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா நிறைய பேர் இப்ப கிராவை ஏத்துக்கிறாங்க. தப்பு அப்படிங்கறதே அடுத்தடுத்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. அவன் நினைச்ச மாதிரி ஒரு புது உலகமே ஆரம்பிக்குதுன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு கம்ப்யூட்டர் காட்டுறாங்க. அதுல ஏதோ கவுண்ட் டவுன் முடியுது. இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆயிருச்சு. கட் பண்ணி வாமியோட ஹவுஸ காட்டுறாங்க. அங்க ரோஜர் ரூவின்னு ஒருத்தர் வட்டாரியோட போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னன்னா எல்லாம் வட்டாரியும் செத்து போயிட்டாங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த ஒரு 2 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே ஆர்ஃபன்ஸ். அவன் கையில வச்சிருக்க பசில் எல்லாம் பார்த்தா இவனும் பயங்கரமான ஆளா தான் இருப்பானோன்னு தோணுது. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் தான் கேம் வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம பையன் என்ன பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.